இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டர்னு பார்க்க போகிறோம். ஸ்டார் கனெக்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து வேரி ஆகும், கரண்ட் வந்து சமமாக இருக்கும். ரைட்டுங்களா? நல்லா கவனிங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. டிரைவ் an expression to find the relationship between the line voltage and phase voltage. Three phase balanced star connected system. Three phase systemல ஒரு 3 பேஸ்ல ஸ்டார் கனெக்டிங்ல எப்படி சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சமமாக இருக்கும். எப்படி சார்? லைன் கரண்ட்டும் பேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். எது வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 பேஸ் வோல்டேஜ். ரைட்டுங்களா? இப்போ என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டர் தான். இப்போ நீங்கள் நிறைய மோட்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய மோட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டர் இருக்கும், டெல்டாவும் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போது கரண்ட் நமக்கு அதிகமாக தேவை இடங்களில் ஸ்டாரை பயன்படுத்தலாம். டெல்டா வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படுறதுனா டெல்டா, அதனால் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட் அதிகமாக தேவைப்படும், ரன்னிங்கில் வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஸ்டாரை பயன்படுத்துவோம், அப்புறம் டெல்டாவை. இப்போ பாருங்களேன், இது வந்து ஸ்டார் கனெக்ஷனு. ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ பாருங்க, நியூட்ரல்ன்ற பாயிண்ட் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? பிஆர் இருக்கா? அப்போ இந்த கனெக்ஷன் பாருங்க, ஆர் பேஸ். இந்த ஆர் பேஸ் வந்து இது ஆர் பேஸ், இது வந்து பி பேஸ், இது வந்து ஒய் பேஸ். கூட என்ன சார் ஆட் ஆகுதுன்னா இந்த நியூட்ரல்ன்ற பாயிண்ட் கூட ஆட் ஆகுது. அது மட்டும் தான் ஆட் ஆகுது. சொல்லுங்க, ஆர்என் போறோம், ஒய்என் போறோம், இங்கே பிஎன். நல்லா கவனிங்க. இது வந்து பி பேஸ், இது வந்து ஒய் பேஸ், இது ஆர் பேஸ் தான். எல்லாமே பிஆர் பிஒய் பிபி தான். ஆனா இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் இங்க அப்படியே என்ன சேர்த்து போட போறோம். சரிங்களா? அப்போ என்ன இருக்குன்னா ஒரு பேஸ் ஒரு நியூட்ரல், இங்க ஒரு பேஸ் ஒரு நியூட்ரல். அப்போ எல்லாமே என்னன்னா பேஸ் வோல்டேஜ் காட்டும். இங்க பாருங்க விஆர்ஒய் என்னன்னா ரெண்டு பேஸ் நடுவுல இருக்கக்கூடிய வோல்டேஜ், இந்த லைன் வோல்டேஜ். அப்போ விஆர்ஒய்ங்கிறது லைன் வோல்டேஜ், விஒய்ங்கிறது லைன் வோல்டேஜ். அதே மாதிரி விபிஆர் கூட லைன் வோல்டேஜ். அப்போ இதெல்லாம் வந்து லைன் வோல்டேஜ், இங்க இருக்குது எல்லாமே வந்து பேஸ் வோல்டேஜ். அப்போ வெக்டர் டயகிராம்ல பாருங்க, விஆர்ஒய் போட்டுக்கோமா. இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? n இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? n இருக்கு. அப்போ இங்க r ன்னு வரும்போது இங்க ry. ஏன் சார் ry போடுறோம்? இந்த r க்கு இந்த y க்கு இருக்கும். நடுவுல என்ன இருக்கு பாருங்க, vrn vyn. ரைட்டா? இப்போ அதுதான் இங்க vrn vyn. அதே மாதிரி பாருங்க, லைன் கரண்ட்டும் பேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். எதுல? ஸ்டார் கனெக்டிங்ல. ஸ்டார்ல பொறுத்த வரைக்கும் லைன் கரண்ட்டும் பேஸ் கரண்ட்டும் சமம். எது மாறும்? வோல்டேஜ் மற்றும் லைன் வோல்டேஜ் தான் வந்து வேரி ஆகும். இங்க பாருங்க, VYN VRN VBN வந்து பேஸ் வோல்டேஜ் சொல்றோம். எது? VYN VRN VBN எல்லாமே வந்து பேஸ் வோல்டேஜ் நீங்க சொல்லியாச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்து பாருங்க, VRY VYB VBR. அப்ப எது? VRY VYB VBR தான் என்னன்னா லைன் வோல்டேஜ் அப்படி சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா லைன் வோல்டேஜ். கரெக்ட்டா? லைன் வோல்டேஜ். இப்போ என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா a² + b² + 2ab. a² இது வந்து a ன்னு எடுத்துங்க, இது வந்து b. இப்போ பாருங்க என்ன பண்ணலாம்? இப்ப VRY a னா இது இதனே பாருங்க, இது வந்து ab. இங்க என்ன போடுறாங்கன்னா இங்க வந்து இது b, இது வந்து a ன்னு இந்த b ன்னு எடுத்துட்டாங்க, இது a ன்னு எடுத்துட்டாங்க. மாத்தி போடுங்க பாருங்க. a னா என்ன போடுறாங்க? BR. இது என்னது? BR னா இது வந்து a. a² + b² னா இதான் வந்து b byn² + 2 a ங்கிறது vrn, b ங்கிறது vyn. cos θ ஏன்னா வந்து cos 60 டிகிரிங்கிறது என்னன்னா அந்த கோண வித்தியாசம் நம்ம வந்து 60 டிகிரி சொல்றோம். அது வந்து நம்ம 1/2 ன்னு எழுதலாம். cos 60 டிகிரியை நம்ம என்ன பண்ணலாம்? 1/2 ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல இந்த vr இருக்கா, இந்த vry னால ஒண்ணா, vyb னால ஒண்ணா, vbn னால ஒண்ணா. அப்ப என்ன சார் பண்றோம்? இந்த VRY நம்ம என்ன எழுதலாம்? VL ன்னு எழுதலாம். அந்த VL இங்க போட்டுருங்க. இங்க என்ன போட்டுருங்க? VR ன்னு இருக்கா? VR எங்க இருக்கு? இங்க இருக்கா VR ங்க. இங்க என்ன சார் இருக்கு? VPH இருக்கா? அது VPH போட்டுருங்க. VYN னால VPH தான் போட்டாச்சு. அதே மாதிரி VR னால VPH, இதுவும் VPH தான். அப்ப எல்லாமே காமனா VPH வந்துச்சு. இங்க என்ன cos 60 1/2 போடும்போது 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு.
இது என்ன பாருங்க, இந்த VP ஸ்கொயர் வந்து அப்படியே போட்டாச்சு, இந்த VP ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. இங்க பாருங்க VPH எடுத்து பிறகுனா VP ஸ்கொயர் வரும். ஸோ மூணுமே VPH ஸ்கொயர் VPH மூணுமே கூட்டினா என்ன வரும், 3VPH ஸ்கொயர். அப்போ நான் ரூட் வந்து வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா VN √3VPH கிடைச்சிடும். இதுதான் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஸ்டார்ல பொறுத்த வரைக்கும் எப்படி சார் வரும், ஸ்டார் கனெக்டட் அப்படின்னாலே என்ன வரும், IN I VN √3VPH. இது ஸ்டார் மட்டும் எல்லாருமே என்ன பண்ண முடியாது. இதுதான் மெயின். ஸ்டார்னாலே வந்து மைண்ட் வந்துடும். என்ன பவர் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P √3V cos θ. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டின் வந்து போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ரைட்டுங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள், ஈஸியாக புரியும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகேங்களா? ஓகே.